என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடனும் குடும்பமும் நதியா வீட்டை எட்டும் போது 9:45. சரியாக 10 மணிக்கு நிச்சயதார்த்த சடங்குகள் ஆரம்பமாகிவிடும். நதியா வீட்டை எட்டிய நேரம் முதல் பிறைசூடனின் விழிகளும் நிவேதிதா விழிகளும் நதியாவை தேடின. ஆனால் அவளை மட்டும் காணவில்லை. சரியாக 10 மணி ஆன போது நர்மதா சர்வ அலங்காரங்களோடு ஒரு அறையிலிருந்து அழைத்து வரப்பட்டாள். அவளோடு நதியா இருப்பாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம். சடங்குகள் ஆரம்பமான போது நதியாவும் அவளது அறையிலிருந்து வெளிப்பட்டாள். அழகான இளம் நீல நிற பட்டு பாவாடையும் ரவிக்கையும் அணிந்திருப்பவள் தாமரை நிறத்தில் அழகான ஒரு தாவணி உடுத்தி இருக்கிறாள். தலை நிறைய மல்லிகையும் சூடி ஒரு அழகு தேவதையாக அவள் வெளிப்பட்டதும் மாப்பிள்ளை வீட்டார் விழிகள் மட்டுமல்ல, பெண் வீட்டார் விழிகள் கூட அவளை மொய்த்தது. அதை கண்ட கோசலி பாட்டிக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வர, பொண்ணு இவளா நர்மதாவா? எல்லாரோட கண்ணும் இவ மேலதான் இருக்கு. அப்பவே சொன்னேன் இவளுக்கு எந்த மேக்கப்பும் தேவையில்லை, இவ அழகா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லன்னு. யாரு கேட்டா? இப்ப பாரு, எல்லாரும் அவளையே பாக்குறாங்க. முணுமுணுத்த பாட்டி நதியா அம்மா அருகில் வந்தார். அப்போது அவர் விழிகள் பிரணவின் மீதுதான் இருந்தது. பிரணவின் விழிகள் கூட நதியா மீது இருப்பதை கண்ட பாட்டிக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஆனால் அவன் மனதில் நதியா பிறைசூடனுக்கு ஏற்ற பெண் என்ற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அது பாட்டி அறிய வாய்ப்பில்லை அல்லவா? நதியா அம்மா அருகில் வந்த பாட்டி அவர் அருகில் நிற்கும் மங்கை பாட்டியை ஒரு முறை முறைத்தபடியே, கலை, இங்க சில பேர் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்க காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமான்னு அவங்க கிட்டயே கேட்டு சொல்லு என்றார். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? இப்ப இங்க யாரு பிரச்சனையை உருவாக்க காத்துட்டு இருக்காங்க? யாரு? எல்லாம் உன்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மாவா என்று நதியா அம்மாவும் நானா என்று மங்கை பாட்டியும் ஒரே குரலில் கேட்க, ஆமா, இங்க நிச்சயதார்த்தம் நர்மதாவுக்கு தானே. கல்யாண பொண்ணு மாதிரி நதியா அலங்காரம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த இல்ல இவ்வளவு அழகான பட்டு பாவாடை தாவணி எதுக்கு? இது உனக்கே நல்லா இருக்கா? கோபமாக கோசலி பாட்டி கேட்க, நர்மதாவுக்கு கூட பட்டு சேலையை எடுத்துட்டு வந்து கொடுத்தது நான் தான். அது அவளுக்கு பக்கா மேட்சா இருக்கு. அதுல பாதி விலை கூட இல்ல பட்டு பாவாடை தாவணிக்கு. நர்மதா ஒரு அழகுனா நதியா வேற ஒரு அழகு. 2 பேருமே ஏன் பேத்தீங்க தான். என்னுடைய மகளுடைய வயிற்றுல பிறந்த என்னுடைய பேத்தீங்க. மத்தவங்க மாதிரி மத்தவங்க ஜாடையில இருக்கிறதால என்னுடைய பேத்திங்களை நான் ஒன்னும் வெறுக்க மாட்டேன். அவங்க 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி. தேவையில்லாம இல்லாத பிரச்சனையை இங்க யாரும் உருவாக்க வேண்டாம். மங்கை பாட்டி கோபமாக கூற, அப்படியா? நீ நல்ல கண்ணை திறந்து மாப்பிளைய பாரு. அவரு பார்வை நதியா மேலதான் இருக்கு. நீ வேணும்னா நல்ல கண்ணை திறந்து பாரு. அவருடைய பார்வையில எந்த ஒரு தப்பும் இல்ல. அழக ரசிக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் மட்டுமா ரசிக்கிறாரு? எங்க கூடி இருக்கிற அத்தனை பேரும் அவ அழக ரசிக்கிறாங்க, உன்னை தவிர. ஏன்னா உனக்கு பொறாம. எனக்கு பொறாமையா? ஆமா, உனக்கு பொறாமதான். எனக்கு எதுக்கு பொறாம? எனக்கு என்ன வந்தது? நர்மதாவோட நல்ல வாழ்க்கைக்கு நீயே தடையா இருக்க போற பாரு. அததான் நீ விரும்புறியோ? நான் ஏன் அதை விரும்பணும்? நீ பேசுற பேச்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. எப்ப வாய திறந்தாலும் கல்யாணம் நின்னுடும்னு சொல்றியே தவிர கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு ஒரு வார்த்தையாவது நீ சொல்றியா? அப்ப உன் மனசுல அதுதான் இருக்கு. மங்கை பாட்டியின் இந்த கேள்விக்கு முன் கோசலை பாட்டி நான் எழவில்லை. என் பேத்தி நர்மதா மேல நீ பைத்தியமா இருக்க. அதனாலேயே வேற யாரும் அவ மேல பாசம் காட்டக்கூடாதுன்னு நீ குறியா இருக்க. எங்க என் பேத்திய கல்யாணம் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல நீயே ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுவியோன்னு எனக்குள்ள ஒரு பயம். இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுறதாம்? கோசலை பாட்டி அதிர்ச்சியோடு மங்கை பாட்டியை பார்த்தார். இந்த கல்யாணம் மட்டும் நிக்கட்டும், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மங்கை பாட்டி கூற கோசலை பாட்டி அமைதியாக திரும்பி சென்று விட்டார். இவளுக்கெல்லாம் இப்படிதான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் இல்லையா? மத்தவங்க மேல பழிய போட்டு இவ ரசிப்பா என்று கூறிய மங்கை பாட்டி நதியாவை பார்த்தார். அவள் விழிகள் மங்கை பாட்டி மீதுதான் இருந்தது. அவர் பார்த்ததும் எப்படி இருக்கு என்று கேட்டாள். சூப்பர் என்று கைஜாடை செய்தவர் அவளை தன் அருகில் அழைக்க அவளும் பாட்டியின் அருகில் வந்து நின்றாள். அந்த நேரம் அவள் பார்வை மிகவும் தற்செயலாக பிறைசூடன் மீது விழுந்தது. வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான் பிறைசூடன். அவள் விழிகளை இழுத்து பாட்டி மீது நட்டாள். அப்படியே அழகு தேவதை மாதிரி இருக்கேடி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இல்ல நம்ம சைட்ல இருந்து யாராவது உன்னை பொண்ணு கேட்டு வர போறாங்க பாரு. போங்க பாட்டி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதானா? அப்படி இல்லடி,
நான் சொன்னதுடைய பொருள் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும் பாரு. இந்த நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள உன்னை யாராவது பொண்ணு கேட்கதான் போறாங்க. நதியா ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் நிச்சயதார்த்த சடங்குகள் முடிவுக்கு வந்து விருந்து நடைபெற ஆரம்பித்தது. பிறைசூடனின் சித்தப்பா அவனது அப்பா அருகில் வந்து, அண்ணா, அதுவும் நிக்குதே பொண்ணு, அது நம்ம மருமகளுக்கு என்ன உறவு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நர்மதாவோட தங்கச்சிப்பா. ஏன் கேக்குற? நம்ம பிரவீனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருப்பாள்ல. கண்டிப்பா. எனக்காக சம்மந்தி வீட்டுல பேசுறீங்களா? அதனால என்ன, பேசிட்டா போச்சு, நீ என் கூட வா. சித்தப்பாவை அழைத்து கொண்டு பிறைசூடனின் அப்பா நதியா அப்பா அருகில் வந்தார். சமந்தி, இது என்னுடைய தம்பி. இவனுக்கு ஒரே மகன்தான். வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். நதியாவை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சு போச்சு. அவனுடைய பையனுக்காக நதியாவை பொண்ணு கேக்குறான். நீங்க என்ன சொல்றீங்க? அதை கேட்டபடி அங்கு வந்த கோசலை பாட்டி, இல்ல சம்பந்தி, உங்கள மாதிரியே தான் நாங்களும் நதியாவுக்கு சொந்தத்திலேயே மாப்பிள்ள பார்த்து வச்சுட்டோம். உங்க 2வது பையனுக்கும் நீங்க அப்படித்தானே பண்ணிருக்கீங்க. நர்மதா கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என்று கூறி அவரது வாயை அடைத்து விட நதியா அப்பாவும் வாயடைத்து நின்றார். ஓ அப்படியா, சாரி, பரவாயில்ல என்று கூறி தன் தம்பியை அழைத்துக் கொண்டு அவர் நகர, ஏமா இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? மாப்பிள்ள வேற வெளிநாட்டுல டாக்டரா இருக்காராம். அதனால தாண்டா வேண்டான்னு சொன்னேன். புரியல? பெரியவளை சென்னையில கட்டி கொடுக்கற, சின்னவளையும் வெளிநாட்டுல கட்டி கொடுத்துட்டா கடைசி காலத்துல உனக்கும் உன்னுடைய பொண்டாட்டிக்கும் கூழோ கஞ்சியோ காய்ச்சி ஊத்துறது யாரு? 2மே பொம்பளை பிள்ளைங்க. இவளை நம்ம சொந்தத்திலேயே வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறது தான் உனக்கு நல்லது. கடைசி காலத்துல கஞ்சியோ கூழோ காய்ச்சி ஊத்துவா. இவளையும் வெளிநாட்டுல அனுப்பிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோடா. நான் அவன் மேல இருக்கிற கோபத்துல பேசல, நீ அந்த கண்ணோட என்ன பாக்காத என்று கூறிவிட்டு நகர்ந்து விட அப்பாவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நதியாவை பெண் கேட்ட செய்தி பிறைசூடன் செவியை எட்ட அவனுக்குள் ஒரு குறும்பு. மெல்ல நதியாவை நெருங்கியவன், என்னுடைய தம்பி பிரவீனுக்கு உன்னை பொண்ணு கேக்குறாங்களாமே, சித்தப்பா சொன்னாரு. அவள் அருகில் வந்து நின்ற பிறைசூடன் கூற, தனியாக நின்று கொண்டிருந்த நதியா அப்போதுதான் அவனை கவனித்தாள். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். அப்படின்னா இன்னும் வசதியா போச்சு. சீக்கிரமா அவருக்கு கழுத்தை நீட்டிட்டா உங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். அவள் கூறியதை கேட்டு அவனுக்கு பொறாமை. ஆனாலும் சரி, அப்படின்னா நாளைக்கே சித்தப்பாவை பொண்ணு கேட்டு வர சொல்றேன். ரொம்ப நல்லதுங்க என்றாள். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கண்ட கோசலை பாட்டி விரைந்து நதியா அருகில் வர அதை கவனித்த பிறைசூடன், இந்த பட்டு பாவாடை தாவணி ரொம்ப சூப்பரா இருக்கு, எந்த கடையில வாங்கினீங்க? கடையோட பேரை சொன்னா வசதியா இருக்கும் என்றான். அதை கேட்ட கோசலை பாட்டி, எதுக்காக தம்பி கடை பேர் எல்லாம் கேக்குறீங்க? நிவேதிதாவுக்கு இதே மாதிரி ஒண்ணு வாங்கணும்னு ஆசை பாட்டி, அதுதான் கேட்டேன். கடை பேர் என்ன நதியா? உரிமையோடு அவன் பேரை கூறி அவளிடம் பேச பாட்டிக்கு அது பிடிக்கவில்லை. அப்படியே பிறைசூடன் மனம் மாறிவிடுமோ, இவளையே மணந்து கொள்வானோ என்று பயந்து, தம்பி அதோ நிக்குது பாரு ஒரு கிழவி, அது கிட்ட போய் இந்த பட்டு பாவாடை தாவணியை எங்கிருந்து வாங்கினேன்னு கேளு, அது சொல்லும். அதை கேட்ட நதியாவுக்கு பொசுக்கென்று கோபம் வந்து விட்டது. பாட்டி, நீ மட்டும் என்ன குமரியா? பாட்டி கிழவினா நீ படு கிழவி. அந்த பாட்டி உன்னை விட இளமையா இருக்காங்க. ஆமடி, உனக்கு அவளைதான் பிடிக்கும், அதனால நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவ. ஏன்னா உனக்கு பிடிக்காதே. ஓகே ஓகே, நீங்க 2 பேரும் நான் சொன்னதை வச்சு சண்டை போட்டுக்காதீங்க. எனக்கு தாவணியும் வேண்டாம், அந்த கடையுடைய பேர் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். பிறைசூடன் சென்று விட, என்னடி பெரிய இடமா வளைச்சு போட பாக்குறியா? ஏளனமாக பாட்டி கேட்க, கிழவி அவன் இப்பவே என் பாக்கெட்ல தான் இருக்கான். என்ன உசு பேத்தி விட்ட அப்புறம் அவனுக்கே மனைவி ஆயிடுவேன். அப்புறம் நீ காலத்துக்கும் வயிறு எரிஞ்சே சாகணும். நதியா கூற, உன்னுடைய அழகுல எல்லாம் அவன் மயங்கிட மாட்டான். அவனுக்கு அவனுடைய மாமா பொண்ணு இருக்கா, அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பான். நீ வேற கிழவி. நான் மட்டும் இப்ப சொடக்கு போட்டு அவனை கூப்பிட்டேன்னா அவன் வந்து என் காலடியிலேயே விழுந்து கிடப்பான். பாக்கிரியா? பாட்டி பயந்தை விட்டார். ஆனாலும் விட்டு கொடுப்பாரா என்ன? ஆனாலும் விட்டு கொடுக்க அவருக்கு மனமில்லை. போடி போடி, ஏதோ பகல் கனவு கண்டுட்டு புலம்பிட்டு இருக்க போல. அதற்கு மேல் அவள் எதுவும் கூறிவிடக் கூடாது. அதை கேட்கும் தைரியம் தனக்கில்லை என்பது போல் சட்டென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் பாட்டி. பிறைசூடனின் வீட்டார் சென்றதும் நர்மதா தன் பட்டு சேலையை மாற்றிவிட்டு வீட்டில் அணியும் உடையை அணிந்து கொண்டாள். ஆனால் நதியா அப்போதும் பட்டு பாவாடை தாவணியோடு உலா வர, என்னடி இந்த பட்டு பாவாடை தாவணி கிழிஞ்சு போற வரைக்கும் இதையே கட்டிக்க போறியா? கோசலை பாட்டி கேட்க, அப்படி கட்டிக்கிட்டாதான் என்ன கிழவி? கட்டிக்க கட்டிக்க, ஆனா நீ என்னதான் தழுக்கி குலுக்கிட்டு நடந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு என்னுடைய அனுமதி வேணும்.
அதுதான் நான் சொல்லிட்டேன் கிழவி, நீ மட்டும் என்ன ஏதாவது பாழும் கிணத்துல தள்ள வழி பார்த்த அப்புறம் அக்கா வீட்டுக்கே 2வது மருமகளா நான் போயிடுவேன். நான் பாட்டுக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். என்ன அப்படியே விட்டுட்டா உனக்கு நல்லது. இந்த பட்டு பாவாடை தாவணிய நான் எப்ப கட்டுனேனோ அந்த நேரத்துல இருந்து உனக்கு ஏதோ உறுத்திட்டே இருக்கு. இத முதல்ல கழட்டி வீசணும் என்றவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்டாள். அதே வேகத்தில் தன் தாவணியை உருவி கோபமாக வீசி எறிய அது பிறைசூடன் முகத்தில் வந்து வீழ்ந்தது. அறைக்குள் பிறைசூடன் நிற்பதை கண்டதும் சட்டென்று இரு கரங்களையும் பெருக்கல் குறி போன்று வைத்து மார்பை மறைத்தாள். அவன் முன்பு அணிந்திருந்த உடை அல்ல, இப்போது அணிந்திருக்கிறான். சாதாரண ஒரு உடை அணிந்திருக்கிறான். முன்பு கோட்டு சூட் அணிந்திருந்தான். நீங்க எப்படி ரூமுக்குள்ள வந்தீங்க? அவள் கோபமாக கேட்க அவளது தாவணியை முகத்தில் இருந்து அகற்றியவன் அதை சுருட்டி தன் பாக்கெட்டில் திணித்தபடியே, உன்னை பாக்கணும்னு எனக்கு தோணிட்டா காத்தா கூட உன் ரூமுக்குள்ள வருவேன். சரி, எப்படியோ வந்துட்டு போங்க. எதுக்கு வந்தீங்க? அவளை நோக்கி அடி எடுத்தவன், லாஸ்டா ஒரே ஒரு தடவை உன்னை நேர்ல பார்த்து என்னுடைய மனைவியாக உனக்கு சம்மதமானு கேட்டுட்டு போக வந்தேன். நிபந்தனை இல்லாம இந்த ஆஃபரை முன்னாடி நீங்க வைக்க மாட்டீங்களே? கண்டிப்பா. என்ன நீ எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நிபந்தனை என்னவோ? அவள் அருகில் வந்து விட்டவன் அவளை ஏற இறங்க பார்த்தான். ரொம்ப அழகா இருக்க நதியா, இந்த அழகு எனக்கே சொந்தமாகாதான்னு என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். முதல்ல நிபந்தனைய சொல்லுங்க சார். முன்னாடி சொன்ன அதே நிபந்தனை தான். அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே பதில் தான். இததான் நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே பாய் என்றவன் திரும்பி 2 அடிதான் எடுத்து வைத்தான். அதே வேகத்தில் திரும்பி அவளை அப்படியே இழுத்து கட்டி அணைத்து அவள் இதழில் முத்தமிட்டான். விழிகள் அகல விரிய அவனை பார்த்தவளை விடுவித்தவன், இனி யோசி, நான் வேணுமா வேண்டாமான்னு. தன் பாக்கெட்டிற்குள் கையை திணித்து மாஸ்க் ஒன்றை வெளியே எடுத்தவன் அதை அணிந்து கொண்டு அரைக்கதவை திறந்து பின்வாசல் வழியாக வெளியே சென்றான். பந்தல் வேலை, அலங்கார வேலைகளை செய்யும் இளைஞர்கள் முகக்கவசம் அணிந்துதான் வேலை பார்க்கிறார்கள். அவர்களில் ஒருவன் போல் அவர்களோடு கலந்து அவன் மெல்ல அங்கிருந்து நடந்தகல்வதை தன் அறை ஜன்னல் வழியாக பார்த்தாள் நதியா. மெல்ல திரும்பியவள் முன்வாசலை பார்த்தாள். அது சாத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் தாழிடப்படவில்லை அல்லவா. ஓடி வந்து அவள் அறை கதவை தாழிட கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. யார் இது கதவை தட்டுவது? யார் இது? நான் தாம்மா, கதவு தர. அப்பாவின் குரல். அப்பா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, ட்ரெஸ்ஸ மாத்திட்டே கதவு தர. சரிப்பா என்று கூறியவள் வேகமாக தாவணி ரவிக்கையை கழற்றி விட்டு வீட்டில் அணியும் உடையை எடுத்து அணிந்து கொண்டாள். வந்து அவள் கதவை திறக்க பாட்டியும் அப்பாவும் வாசலில். என்னப்பா, உன் ரூம்ல ஏதோ ஆம்பளை குரல் கேக்குதுன்னு பாட்டி சொன்னாங்க. ஆம்பளை குரலா? ஆமா அப்பா, இந்த பாட்டிக்கு இதே வேலையா போச்சு. நீங்க வேணும்னா வந்து உள்ள பாருங்க. வேண்டாம், நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். இவ ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீ அதை மறைச்சிடுவ. நானே இந்த தடவை ரூமை செக் பண்றேன் என்று கூறிய பாட்டி அறைக்குள் வந்து அறை முழுவதும் தேடி பார்த்து விட்டு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஏமாற்றத்தோடு திரும்ப, அம்மா, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இனிமே நீங்க அவளை பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவ்வளவுதான். அம்மானு கூட பார்க்க மாட்டேன். வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். அப்பா கோபமாக செல்ல ஏமாற்றத்தோடு நதியாவை பார்த்த பாட்டி, நீ ஏதோ தப்பு பண்றடி. இந்த தடவை நீ சிக்குவேன்னு பார்த்தா என்னையே மாட்டி விட்டுட்ட. ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டதான் போற. பாட்டி கூற அவள் ஒன்றும் பேசவில்லை. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.